வரலாறு மிக தெளிவா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு, அவர்களுடைய வரலாறு எழுதப்பட்ட மாதிரி வேற யாருடைய வரலாறு எழுதப்படல. அவ்வளவு அழகான ஒரு ஆட்சியை அவங்க தந்தாங்க. ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் சமூகம் போய் சேர்றாங்க. சேருவதற்கு முன்பாக எனக்கு பின்னால் ஆட்சியாளர் இவர்தான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. சொன்னாங்களா? எங்கேயாவது சொல்லல. ஆனா அடையாளப்படுத்தினாங்க. ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்கணும் என்பதற்கான அடையாளப்படுத்தினார்கள். சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை முதன்மைப்படுத்தினார்கள் பல விஷயங்களிலே. அதே சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனாங்க. ஒரு தலைமை வேணும். அந்த தலைமை யாரு என்பதிலே அன்சாரிகள் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அன்சாரிகளில் இருந்து ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை என்ன செய்றாங்க? கலீஃபாவாக தேர்வு செய்வது என்று அன்சாரிகள் முடிவு செய்றாங்க. அப்ப அன்சாரிகள் முடிவு செய்யும் பொழுது இப்படி ஒரு கூட்டம் நடந்துகிட்டே இருக்கிறது அப்படிங்கறது அவங்க எல்லாம் அன்சாரிகளா கூடிட்டாங்க. கூடி அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு கலீஃபாவை, ஆட்சியாளரை, ஜனாதிபதியை தேர்வு செய்ய போறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைத்ததும் முஹாஜிர்களினுடைய எண்ணிக்கை குறைவு, மதீனாவாசிகளாக இருக்கக்கூடிய அன்சாரிகளுடைய எண்ணிக்கை தான் அதிகம். இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த செய்தி காதிலப்பட்டு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சில சஹாபிகள் அந்த இடத்துல போறாங்க. அபூ உபைதா ஆமிர் பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் அந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்து பேசுறாங்க. அவங்களோட உட்கார்ந்து பேசுறாங்க. நம்முடைய சகோதரர்கள் தானே அப்படின்னு பேசிய போது அப்ப அங்க சில கருத்துக்கள் சொல்லப்பட்டது. ஆட்சி அதிகாரம் என்பது யாருடைய கையில இருக்கணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க. முஹாஜிர்கள் கையில தான் இருக்கணும். யாருடைய கையில? முஹாஜிர்கள், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்த நல்லவர் ஆளணும். இந்த மண்ணை சார்ந்தவன் ஒரு கேடு கெட்டவனா இருக்கான்னு வைங்க, அவன் ஆளலாமா? அவனுக்கு ஒரு அரசியலும் தெரியாது, ஒரு அரசியலும் புரியாது, மக்களினுடைய நலனை பத்தி தெரியாது, மக்களோடு வந்து நிக்கிறது இல்லை, கேரவால நின்றுட்டு போறவனா இருக்கிறவன் வைங்களேன். அப்ப அவன்கிட்ட ஆட்சியை கொடுக்க முடியுமா? என்ன நடக்க போறது தெரியாது. மக்கள் சார்ந்த பிரச்சனைகளில் அவர் ஈடுபட்டு இருக்கணும். மக்களோடு மக்களாக நிற்கணும். மக்கள் மன்றில இருக்கக்கூடிய விவகாரங்கள் என்ன என்பதை தெரிந்திருக்கணும். காலமெல்லாம் ஏசியிலையும் ஜாலியிலையும் ஓசியிலையும் வாழ்ந்தவர்கள் எல்லாம் நம்முடைய தலைவர்களாக ஆகுவது என்பது நாம் செய்த பாவத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கணும்.